Hey guys, welcome back to a different angle. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முந்தின வீடியோல வந்துட்டு நம்ம வந்து சர்வர் சாஃப்ட்வேர் OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கை போட்டு வந்து நம்ம பூட் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கை பூல்ல வந்து லைவ் பண்ணி உங்களுக்கு ஃபைல் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க சீக்கிரமே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. ஸோ எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் ஏன் ரீஸ்டார்ட் பண்ண வேணாம், ஷட் டவுன் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பயாஸில், அதாவது சிஸ்டமோட மதர் போர்டு UEFI பயாஸ் பூட் மெனுவில் நம்ம வந்து பூட் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டின்னு இருக்கும், பூட் ப்ரையாரிட்டின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சேட்டா போர்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம மாற்றி வந்து USB போர்ட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ USBயில் பூட் பண்ணுறோம். நீங்கள் அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் சேட்டா போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு OS-ஐ தேடும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கில் தேடிட்டு இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேற ஒரு M.2 ஸ்லாட்லையோ வேற ஒரு USB ஸ்லாட்லையோ தேடும். ஸோ அந்த ஸ்லாட்டை வந்து நம்ம வந்து மேலே வைக்கணும் ப்ரையாரிட்டியை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம USBயில் செக் பண்ணால் தான் நம்ம OS இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பூட் மெனுவோ தொடாதீங்க. ஸோ அது உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். ஸோ இப்போ ஒரு செட்டப் பண்ணுறது ஏதாச்சும் பிரச்சனையோ இல்லை வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ கமெண்ட் செக்ஷன்லேயோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த மெசேஜ்க்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பூட் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டோம். ஒரு டிஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கில் வந்து நம்ம வந்து ஒரு பூல் கிரியேட் பண்ணி அந்த பூல் வந்து ஆன்லைனில் வச்சு அந்த ஆன்லைனில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கலாம். எப்படின்னு IP அட்ரஸ் வச்சு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கலாம். ஓகே, நம்ம இது எல்லாமே வந்து நம்ம விண்டோஸ்லாம் பண்ண போகிறோம். நம்ம யூசர்ஸ்குள்ளே போங்க, ஆட் யூசர் கொடுங்க. இப்போ எல்லாமே ரூட் டிமாண்ட் அது மாதிரி உங்களுக்கு யூசர் ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு நேம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேக்கிள்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் வந்து அதுவாக வந்து எடுத்து தந்துருச்சு, D-angle அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தந்துருச்சு. ஸோ இமெயில் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டட் இல்லை, தேவையில்லை உங்கள் ஸ்டார் போர்டில். ஸோ பாஸ்வேர்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இந்த ஃபைல் டைட்டில் செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஓகே. The path for home directory MNT dangle must include a volume of data set. ஸோ உங்களுக்கு இப்படி வந்து வரும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு பூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பூல்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் பூல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், கிரியேட் நியூ பூல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 320 GB ஹார்ட் டிஸ்க் வந்து இங்கே காட்டிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் வந்து உங்களுக்கு பூல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, DN கொடுத்துக்கலாம் உங்களுக்கு நேம் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கண்ணாடி சொல்லி எரேஸ்ட். உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நியூவாக ஸ்டார்ட் பண்ணும், இருக்கிற ஃபைல்லாம் டெலிட் பண்ணிடும். ஸோ கிரியேட் பூல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க இன்சர்ட் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஒரு பூலாக கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூல்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா MNT நம்ம கொடுத்த வந்து பேர் வந்து DA, அதனால் DN உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சு, DA ஆன்லைன். ஸோ இப்போ என்னன்னா நம்ம சர்வர் வந்து நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆன்லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம போய் வந்து யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் வந்து அதே டேங்கிள் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த MNTயில் வந்து DN சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த DAல போய் நம்ம சேவ் கொடுத்தோம்னா, ஏன் இந்த DA அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்து எந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பெர்மிஷன் தான் இந்த DA வந்து உங்களுக்கு. ஸோ அந்த DA கொடுத்து சேவ் கொடு. இதில் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும் ஆல்ரெடி. ஸோ அந்த சேவ் கொடுத்துருங்க. யூசர் சேவ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து நியூ யூசர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். டேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து ஆட் ஆயிருக்கும். இதுதான் வந்து நம்ம நியூ யூசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம்குள்ளெல்லாம் நீங்கள் எதுவுமே போக வேண்டாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு பூல்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் டேட்டா செட்டுன்னு இருக்கு பாருங்களா, இந்த ஆட் டேட்டா செட்டை கொடுத்துக்கோங்க. எஸ்எம்பி இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்எம்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ்க்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வந்து ஒரு ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவோம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த டேட்டா செட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஷேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாரு, விண்டோஸ் ஷேர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது எஸ்எம்பின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட் கொடுங்க. பார்த்து வந்து உங்களுக்கு டிஏ தான். டிஏல வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஆட் பண்ண டேட்டா செட் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஏசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து டேட்டா செட்டு. நெக்ஸ்ட் வந்து டேங்கில் இருந்த ஃபைல். ஸோ நம்ம வந்து டேங்கில் கொடுத்துக்கலாம். டேங்கில் கொடுத்துட்டு அலோவ் கெஸ்ட் ஆக்சஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவ் கெஸ்ட் ஆக்சஸ் கொடுத்துருங்க. இல்லை நான் என்னோட பர்சனல் ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் பர்சனல் ஃபைலுக்கு அந்த அலோவ் கெஸ்ட் ஆக்சஸ் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் கொடுத்துடலாம். எனேபிள் சர்வீஸ், உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சர்வீஸ் போனீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்க எஸ்எம்பி. இதை வந்து இந்த ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லி அதை வந்து டிக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பவர் கட்டோ இல்லை பவர் டவுனோ இல்லை பவர் ஷட் டவுனோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்எம்பி சர்வீஸ் வந்து ஆன் ஆயிரும். நம்ம போயிட்டு வந்து ஆன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரைட் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரியான வந்து இது வந்து ஒரு பிளகின்ஸு. ஸோ நெக்ஸ்ட் க்ளவுட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து பிளகின்ஸ் வேணால் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஒரு வீடியோவில் தனியாக பண்ணுறேன். ஜெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பிளகின்ஸ்க்கான ஜெயில்ஸ் தான். அது ரிப்போர்ட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபியூ லோடு எவ்வளோ இருக்குது, சிபியூ எவ்வளோ யூசேஜ் எடுத்துக்குது, அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்க்கு எவ்வளோ யூசேஜ் எடுத்துக்குது, டிஸ்கோட டெம்பரேச்சர் என்ன எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியை வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கு, இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, எல்லாமே இது வந்து ஸ்டாட் பார்க்குறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் போயிட்டு பூல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா செட் டேட்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸரை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சும்மா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்புட் அவுட் வருதான்னு பார்த்துக்கோங்க நெட்டில். ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைன் பண்ணிட்டோம், அதனால 0 KB இருக்காது. எப்பயுமே டேட்டா வந்து கொஞ்சம் டேட்டா அப்லோடு டவுன்லோடு ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து நம்ம ஃபைல் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திஸ் பிசிக்குள்ளே இருக்கோம். கீழே வந்து நெட்வொர்க்கில் இருக்கோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். ஓகே, நமக்கு யூசர் நேம் கேட்குது. ஸோ யூசர் நேம் என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துருந்துச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேங்கிள் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டேங்கிள் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருந்தோம். அந்த டேங்கிள் ஏசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கோம். அந்த ஏசிஎலுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ டேங்கிளுக்கு மட்டும் தான் நம்ம அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால டேங்கிள் மட்டும் வருது. ஸோ இது வந்து ஒரு மேப்டு நெட்வொர்க் ட்ரைவாக வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து மேப் அஸ் நெட்வொர்க் ட்ரைவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைவ் வந்து திஸ் பிசியில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து நமக்கு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரை வந்து நேம் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபைல்ஸ் நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 12 minutes ஆகும். இப்போது நீங்கள் வந்து இது வந்து நெட்வொர்க் ஸ்பீடை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 MB/s அப்படின்னு கிடச்சிட்ருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமல் ஸ்பீட். இது பார்த்தீங்கன்னா பெரிய பியில் இருக்குது, அதாவது பிட்ஸ் இல்லாமல் பைட்டில் இருக்குது. ஸோ 10 byte அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 MB/s 800 MB/s அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பெரிய பில் இருக்கிறனால டிவைட் பை 8 போட்டு தான் இது வரும் உங்களுக்கு.
ஸோ இந்த ஃபைல் வந்து ஒரு 6 GB ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து அரவுண்ட் 10 minutes ஆகுது அப்லோட் ஆகிறதுக்கு, உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டோர் ஆகிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறையா MB அப்லோட் ஆகிட்டு போக போக வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துடுறத. ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு 12 MB கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 2 MB 3 MB 4 MBன்னு கிடச்சிட்ருக்கு. ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாதா வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான சூட்டபுளான ஹார்ட் டிஸ்க் சர்வருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா NAS ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் NASன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை வைப்ரேஷனில் வந்துட்டு இது ரொம்ப தாங்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, ரொம்ப ரிலையபிள், ரொம்ப ரக்கடாக இருக்கும் ஃபார் சர்வர் என்வரான்மெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்லாம் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்குள்ளே வந்து இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 GB கிட்ட வந்து இருக்கும். அது உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு எவ்வளோன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.94 GB வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபைல்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து சர்வரில் இருந்து லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நமக்கு வந்து பேஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளகின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண வேணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு லோக்கல் ஸ்டோரேஜுக்கு வந்து இதுவே போதுமானது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைல்ஸை வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அண்ட் வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான க்ளவுட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து நம்மளோட ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறது, வீட்லேயே ஒரு வந்து சர்வர் செட் பண்ணி அதில் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எப்படி ஃபைல் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் பண்ணுறது, ஒரு NASோட ஒரு ஸ்டோரேஜ் வச்சுன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே வந்துட்டு ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% யூஸ்டு அப்படின்னு வரும். ஸோ வந்து 280 GB வந்துட்டு உங்களுக்கு 320 போட்டேன் பாருங்கள், அதுவே உங்களுக்கு 280 தான் இருக்குது. ஸோ NAS போட்டால் ஒன்றும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 280 GB ஒரு 6 GB 2% வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து நம்ம 6 GB ஃபைல் அப்லோட் பண்ணது. இது வந்து உங்களுக்கான லோக்கல் ஸ்டோரேஜுக்கான வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் சொல்லலாம் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து சாஃப்ட்வேர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். until then bye bye.